கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏப்ரல் 11, 2026 சனிக்கிழமை. இன்றைய தலைப்பு சிலுவையை பயன்படுத்தணும். வேதவசனம் சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. இன்றைய சிந்தனைக்கு, ஆசீர்வாதம் என்பது சிலுவை அடையாளத்தால் அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் ஐக்கியத்தால் வருவதே அது. குயவனின் கரங்களில். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எப்பொழுதும் எனக்கு பலனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமென். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி எஸ்தர் 6வது அதிகாரம் முதல் 10வது அதிகாரம் வரை. வேதத்தை வாசிப்போம், தேவனை நேசிப்போம். Have a nice day. God bless you. பிறந்து கிருபையால்